அப்படின்னு அவங்க அது ஒரு பெருசா என்ன செய்யல, அதை எடுத்துக்கிறல கண்டுக்கிறல. இந்த தகவல் எங்க போகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்களிடத்துல, அந்த குறைஷி குலத்தை சார்ந்த ஹாஷிம் முத்தலிப் இவங்க இருக்கிறாங்க இல்லையா, இது அவர்களுக்கு உண்டான மௌத்தை கொடுத்து நாயகத்திற்கு அருகாமலேயே அடங்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தார் அல்லவா. இந்த லட்சிய பயணம் திடீரென்று வந்ததல்ல, கடைசி காலத்தில் தோன்றியதல்ல, இளமை பருவத்திலேயே இருந்தே வந்ததுதான் கலீஃபா உமர் அவர்களுக்கு. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال الله تعالى في القرآن المجيد. بسم الله الرحمن الرحيم. إنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமுன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இறைநேச செல்வர்களான வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய ஜும்மாவில் ஒன்று கூட இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாகவே தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அன்பிற்கிறே வெறுமக்கிறே அல்லாஹ் நல்லதார்களே, கண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித படைப்புக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஒரு மிகச் சரியான துல்லியமான ஒரு பரிபூர்ணமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் காட்டித் தராத குறை இல்லை. ஒவ்வொரு பருவத்தினர்களும் அந்தந்த பருவத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் கூட நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தின் நாயகத்துடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது லட்சியங்களை வென்றெடுத்த ஒரு இளைஞராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இன்று நம்மில் இளமை பருவத்தை நெருங்கியவர்களும் உண்டு, இளமை பருவத்தில் இருப்பவர்களும் உண்டு, இளமை பருவத்தை கடந்தவர்கள் நமக்கு மத்தியிலே உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து வந்த இளமை பருவத்திலே அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன என்பதை மிக தெளிவாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்திற்கு மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மிக முக்கியமான பருவம் என்று சொன்னால் அது இளமை பருவம் தான். அந்த வாலிப பருவம் இளமை பருவம் என்பது கடந்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும்
கிடைக்குமா? பார்ப்பதற்கு இளைஞரை போல இருக்கலாம், வாலிபரை மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர் வாலிபராக ஆக முடியுமா? இளைஞராக மாற முடியுமா? நிச்சயமாக முடியாது. அந்த பருவம் ஒன்ஸ் கடந்து விட்டால் முடிந்து விட்டது. எனவே இளமை பருவத்தை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்ற ஒரு கருத்து உண்டு. இன்னொன்று, இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பக்குவப்படுத்த தவறி விடாதீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிலே நமக்காக இந்த இளமை பருவத்தை அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்ற செய்தியைத்தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக நமக்கு இங்கு சொல்லப்படுகிறது. ஏனென்று சொல்ல முக்கியமான பருவம் இந்த இளமை பருவம், வாலிப பருவம். இது சமூகத்தில் ஒரு முதுகன் தண்டு என்று சொல்லலாம், முதுகெலும்பு. இளைஞர்கள் இல்லை என்று சொன்னால் ஒரு சமூகம் என்ன செய்ய முடியாது, நிமிர்ந்து நிற்க முடியாது. அப்ப ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு சமூகமாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தினுடைய சமூகத்தினுடைய முன்னேற்றமும் அந்த குடும்பம் என்ற சமூகத்தினுடைய பின்னடைவும் இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை வைத்துதான் இருக்கிறது. இளமை பருவத்தினர்களை நல்ல முறையிலே முறைப்படுத்தி வகைப்படுத்தி அவர்களை பக்குவப்படுத்தி நாம் அவர்களை உருவாக்கிவிட்டோம் என்று சொன்னால் அந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும், அந்த சமூகமும் தலை நிமிர்ந்து நிற்கும். தவறிவிட்டோம் என்று சொன்னால் அந்த குடும்பமும் சரி, அந்த சமூகமும் சரி சீரழிந்து போவதற்கு அதுவே மிகப்பெரிய காரணமாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ஒரு குடும்பத்து வாலிபன் சரியாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், தீனுடைய தாழ்வு, அதாவது மார்க்க விஷயத்துடைய தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த குடும்பமும் அந்த சமூகமும் சிறந்து விளங்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட இளைஞர்களை நம்முடைய சமூகத்தில் அல்லாஹ் உண்டாக்குவானாக. அப்ப வாலிபர்கள் மிகச் சரியாக ஒரு பொறுப்புணர்வோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சமூக அக்கறையோடு அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையிலே லட்சியம் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு அவர்கள் குறிப்பதோடு அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமூகம் இந்த உயர்ந்த நிலைக்கு ஆளாகும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாலிப பருவம், அவருடைய வாலிப பருவத்தில் இந்த சொன்ன எல்லா அம்சங்களும் இருந்தது. நிதானம் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, பெரியவர்களை மதிக்கும் தன்மை இருந்தது, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ் வணங்குவதில் எந்த விதமான அவர்கள் சடைவு காட்டியது கிடையாது. இது போன்ற பல அம்சங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் வாலிப பருவத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முன்மாதிரியாக வைத்து இங்கு சில செய்திகள் சொல்லப்படுகிறது. என்ன செய்தி? அதாவது ஒரு இளைஞர், ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் கிட்டத்தட்ட ஒரு 5 அம்சங்களை தன்னிடத்தில் கொண்டிருக்க வேண்டும். அப்படி கொண்டிருப்பதற்கு முன்னுதாரணம் நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த 5 சிறப்பு தன்மைகள் வாலிப பருவத்தில் இருக்க வேண்டிய அந்த 5 தன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அதன் முதல் விஷயம் இதுதான்: சோசியல் சர்வீஸ், சமூக பணி, சமூக சேவை, சமூக அக்கறை. இதுதான் முதலில் ஒரு வாலிபத்தில் இருக்க வேண்டும். சுயநலத்தோடு இருக்கக்கூடாது, பொதுநலம் வேண்டும், மற்றவர்களை பற்றிய கவலை வேண்டும், மற்றவர்களை பற்றிய சிந்தனை வேண்டும். அப்ப சமூக பணிங்கிறதுல இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது. ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும்? குடும்பத்தினுடைய உயர்வுக்கு அவர் காரணமாக இருக்க வேண்டும். குடும்பம் கஷ்டப்படுது, அந்த கஷ்டமே தெரியாம ஒரு வாலிபர் இருந்தாருன்னா அவர் என்ன சொல்லுவோம்? ஊதாரின்னு சொல்லுவோம். அவரை ஊதாரின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு குடும்பத்தினுடைய உயர்வுக்கு பாடுபட வேண்டும். அதே சமயத்தில் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அவர் பாடுபட வேண்டும். அதே சமயத்தில் சமூகத்தில் ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக களப்பணி ஆற்றக்கூடிய போராளியாகவும் இருக்க வேண்டும். இன்று எந்த கேட்டகரியில நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க? இந்த 3 கேட்டகரியில இருக்கும் பொழுது அந்த வாலிப பருவத்தை அவர்கள் சரியான ரூட்ல கொண்டு போறாங்கன்னு அர்த்தம். குடும்பம் உயர்வுக்கு பாடுபட வேண்டும், அதே சமயத்தில் சமூக அக்கறை இருக்க வேண்டும், அதே சமயத்தில் சமூகத்தில் இழைக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிர்குரல் கொடுக்க வேண்டும், களப்பணியில் போராட வேண்டும். இந்த 3 தன்மைகளோடு நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும்.
அப்படி வார்த்தெடுத்தால் தான் அவருடைய வாலிப பருவம், இளமை பருவம் என்பது ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அன்பிற்கிற பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இதைத்தான் அந்த வாலிப பருவத்தில் விரும்புகிறான். ஏனென்று சொன்னால், இந்த தன்மைகள் இல்லை என்று சொன்னால் அந்த இளைஞரிடத்திலே, அந்த வாலிபரிடத்திலே இதற்கு பதிலாக வேறு சில பழக்க வழக்கங்களை சைத்தான் புகுத்து விடுவான். ஏதாவது இருக்கிற மனுஷன்கிட்ட இந்த நல்ல கேரக்டர் கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த ரூட்ல அது வந்து கரெக்டா போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பக்குவமான ஒரு ரூட்டை அந்த வாலிப பருவத்தில் பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க தவறிட்டோம்னு சொன்னா அங்க யார் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவா? சைத்தானுடைய ஆட்சி அங்க ஆரம்பமாகிடும். மனம் போன போக்குல வாழ்ந்துருவாரு, குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டாரு, சமூகத்தை பற்றி அக்கறை இருக்காது, யார் எக்கேடு மட்டும் கெட்டு போறா என்ன என்ற சிந்தனையோடு வாழ ஆரம்பிச்சிருவாரு. இது வாலிப பருவத்திற்கு அழகல்ல, அவருக்கும் கெடுதி, அவர் சுற்றியுள்ளவர்களுக்கும் கெடுதி. அல்லாஹ் இதை விரும்பவில்லை. அவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள் என்று சொன்னோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் என்ற நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியாக சில செய்திகளை, சில வாழ்க்கை வழிமுறைகளை நமக்கு காட்டினார்கள் என்று அல்ல, அவர்கள் இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது. ஏன்னா இந்த இளமை பருவத்தை தாண்டி 40 தொடும்போது நுபுவத்தை கொடுத்தாங்க. அப்ப இளமை பருவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்க்க போனா இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இங்க நமக்கு சுட்டி காட்டுறாங்க. என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்பாக பங்கெடுத்த, கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு பெயர் ஹில்ஃபுல் ஃபுனூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஹில்ஃபுல் ஃபுனூன் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு என்ன அர்த்தம், அந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம் என்ன, அந்த நிகழ்வுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நுபுவத்து கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது அரபியர்களுக்கு மத்தியிலே நல்ல ஒழுக்கமுடையவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். சில காட்டு மிராண்டிகள் இருந்தாலும் கூட நியாயமாக, நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், நல்லொழுக்கமாக வாழக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களும் கூட இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு மனமுரண்டாக இருந்தார்களே தவிர அவர்களுக்கு தனிப்பட்ட குணங்களிலே சில நல்ல குணமுடைய நல்லவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். ஏன் என்று சொன்னால், எங்கெங்கேயோ இருந்தாலும் வியாபாரத்திற்கு வருவாங்க மக்காவுக்கு. அப்படி வரும்போது வெளியூர் வாசிகள் வருவாங்க, மக்காவாசிகள் இருப்பாங்க. வெளியூர் வாசிகள் மக்காவாசிகளை ஏமாத்திடக்கூடாது. மக்காவாசிகள் வெளியூர்காரர்கள் தானே, ஏதாவது செஞ்ச கேட்கறதுக்கு யாரும் இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு அநியாயம் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோத்திரத்தை சார்ந்த, குறைஷி குலத்தை சார்ந்த, ஹாஷிம் கலையை சார்ந்த முத்தலிப், அசத், இப்னு அப்துல் உஜ்ஜா, ஜுஹ்ரா, இது போன்ற குடும்பத்தார்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்றாங்க. ஒரு மன்றம், ஒரு சங்கம் மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கூட்டத்துடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? இனி மக்காவில, மக்காவாசியா இருக்கட்டும் அல்லது வெளியூர் வாசியா இருக்கட்டும், யாரும் என்ன செய்யக்கூடாது, அநீதி இழைக்கப்பட்டு போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றம் அடைந்து போகக்கூடாது, அநீதி இழைக்கப்பட்டக்கூடாது. எல்லாரும் எல்லாரிடத்திலும் நியாயமாக நடக்க வேண்டும், நீளமாக நடக்க வேண்டும். அப்படி யாராவது அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நீதி கிடைப்பதற்காக நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன செய்யணும், குரல் கொடுக்கணும், அவருக்கு ஒத்துழைக்கணும், அவருக்காக நம்ம இதை செய்யணுங்கிற மாதிரியான ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்வு சொல்றாங்க. மக்காவாசியை சார்ந்த ஜுபைர் என்று சொல்லக்கூடியவர், அவர் என்ன செஞ்சாரு, வெளியூர் வாசி, இந்த வெளியூர் வாசியாக இருந்த ஒரு வியாபாரித்த ஒரு வியாபார பொருள்களை எல்லாம் வாங்குறாரு. அதை கொடு, இதை கொடுத்து எல்லா ஜாமானையும் பொருளையும் வாங்கிட்டாரு. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு பில்லாச்சு சொல்லி துட்ட கேட்கிறாரு. என்னது துட்டா? யார்கிட்ட வந்து கேட்கிற, நீ எங்க வந்திருக்க தெரியுதா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அது தெரியுது, வியாபாரத்துக்கு வரணுமா வேண்டாமா, வியாபார பொருள்லாம் ஒழுங்கா இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிட்டாரு. இவர் என்ன செஞ்சாரு, அந்த அரபு கோத்தரத்தில் இருக்கக்கூடிய சில
முக்கிய புள்ளிகள் போய் சொல்றார், இந்த மாதிரி நான் வந்து அநீதி இழைக்கப்பட்டுட்டேன், எனக்கு ஜாமான் வாங்கிட்டு பைசா கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு. அவங்க அது ஒரு பெருசா என்ன செய்யல, அதை எடுத்துக்கிறல கண்டுக்கிறல. இந்த தகவல் எங்க போகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்களிடத்துல, அந்த குறைஷி குலத்தை சார்ந்த ஹாஷிம் முத்தலிப் இவங்க இருக்கிறாங்க இல்லையா, இந்த குடும்பத்தினர் இந்த ஹில்ஃபுல் ஃபுலூல் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்துக்கு இந்த தகவல் போகும். இவர் என்ன செய்யறாரு, அபு குபைஸ்ங்கிற மரம் மேல ஏறி நின்றுட்டு அரபியர்களை பார்த்து சவுண்ட் கொடுத்து பேசுறாரு. அரபியர்களே, உங்க மக்காவுக்குள்ள வியாபாரம் செய்வதற்காக வணிக விஷயமா வந்து அதுக்கு நடந்த அநியாயம் என்ன தெரியுமா என்று சத்தமோட்டு குரல் கொடுத்த உடனே இந்த செய்தி அந்த சங்கத்துக்கு தெரியும். உடனே அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சம்பந்தப்பட்ட அந்த சுபைதுங்கிறவருடைய இடத்துக்கு போய் அவரை பேசி செய்யற தப்பு என்று, இவர்கள் வெளிக்கான அரபு கோத்திரத்தில் மிக பாரம்பரியமிக்க பெரியவர்கள் எல்லாரும் போய் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, சொல்லி அவருக்கு வேண்டிய பணத்தை வாங்கி அந்த வெளியூர் வாசிக்கு கொடுத்து விட்டாங்க. இந்த நல்லதை இந்த அரபியர்கள் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நுபுவத்து கிடைத்ததற்கு பிறகு அந்த ஹில்ஃபுல் ஃபுலூல் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே நுபுவத்து கொடுப்பதற்கு முன்பாகவே நானும் இடம் பெற்றிருந்தேன். சமூக பணி, சமூகத்தில் யாரும் அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது, யாரும் அநியாயமாக யாரிடத்தில் நடந்துவிடக் கூடாது. அப்படி யாராவது பாதிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற அந்த டீம்ல நானும் இருந்தேன். நான் இருந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு சிகப்பு நிற ஒட்டகங்கள் கிடைப்பதை விட, ஏன்னா அரபுலகத்துல அப்போ வந்து சிகப்பு நிற ஒட்டகம் ரொம்ப காஸ்ட்லி. ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு விலை வைக்கும் போது அதைத்தானே சொல்லி விலை வச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலை யார் கொண்டு வராங்க, சிவப்பு நிற ஒட்டகை தரணும்னு சொல்லி. அப்போ எனக்கு சிவப்பு நிற ஒட்டகம் கிடைப்பதை விட மிக பெருமைக்குரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. இன்று நுபுவத்து கிடைப்பதற்கு பிறகும் அப்படி ஒரு அமைப்பு, எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, மக்களினுடைய நலன் நாடக்கூடிய சமூக அக்கறை கொண்ட ஒரு அமைப்பு இருந்தது என்று சொன்னால் இப்பொழுதும் நான் அதில் பங்கு பெற ஆசைப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சமூக பணி, சமூக அக்கறை, சமூக சேவை இன்னைக்கு நம்ம இடத்துல தேடி பார்க்க வேண்டி இருக்குது. நம்முடைய காலையில் எழுந்திருந்து இரவு படுக்கிற வரைக்கும் எல்லா சுய சிந்தனை, பொதுநலம் என்ற ஒரு அக்கறையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல வாலிபர்களை நம்ம எங்க தயார்படுத்த, வாலிபர்களுக்கு இந்த சிந்தனையை கொடுப்பதன் மூலமாக வாலிபத்தை கடந்தவர்களும் கூட இதே சிந்தனையில், இதே கவலையில், இதே துவாவில் இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக சேவையை பற்றி சொல்லப்பட்ட இந்த செய்தி இதுதான். இரண்டாவது ஒரு வாலிபரிடத்தில் இருக்க வேண்டிய தன்மை லட்சியம், எதிர்கால லட்சியம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் எதிர்கால லட்சியத்தோட இருக்கிறோம் தெரியல. கிட்டத்தட்ட பெரும்பான்மையான ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே லட்சியத்தோடு வாழ்ற மாதிரியே தெரியல. அப்படியே லட்சியம் இருந்தாலும் கூட அதிகபட்சமா தன்னலத்துடன் கூடிய ஒரு லட்சியமாகத்தான் இருக்கும். நான் இன்ன படிக்கணும், நான் இன்ன வேலை செய்யணும், நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த இடத்துல இடம் வாங்கணும், இன்ன கார் வாங்கணும், இன்ன பைக் வாங்கணும், இப்படிப்பட்ட லட்சியம் தான் நமக்கு மத்தியில இருக்குகிறத தவிர சமூக அக்கறையுடன் கூடிய, சமூக சிந்தனையுடன் கூடிய ஒரு லட்சியம் என்பது நமக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஆனா இந்த மாற்றுமான சமூக இடத்திலே பார்க்கிறோம், அவர்கள் இந்த அரசு அலுவலகங்களுக்கு, அரசு வேலை வாய்ப்புகளுக்கு அதற்கென்று தேர்வு வைக்கக்கூடிய சில இடங்கள் எல்லாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பழனி பக்கத்தில் ஆயக்குடி, அந்த இலவச பயிற்சி முகாம் நடக்குது. அந்த இலவச பயிற்சி முகாம்ல எப்படியாவது அரசு அலுவலகங்களை நாம் நிரப்பணும், அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், எழுதி அந்த அலுவலகத்தை போது உட்கார்ந்து நம்ம பணி செய்யணும். இது பணிங்கிற நோக்கம் மட்டுமல்ல, ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களும் எல்லா துறைகளும் என்ன செய்யறாங்க, அந்த இடங்களை ஃபில்அப் பண்றாங்க.
இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல எவ்வளவு செய்திகள் வருது, ரயில்வேல அவ்வளவு இடங்கள் இருக்கு, டிபார்ட்மெண்ட்ல காவல்துறை இடம் இருக்குது, எத்தனை இஸ்லாமிய இளைஞர்களுக்கு சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்படுகிறது, எத்தனை வாலிபர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட தூண்டுதல் கொடுக்கப்படுகிறது. இல்லை எல்லாம் பார்வையீடு செய்யறதோடு நம்முடைய வேலை முடிஞ்சு. எப்படி பார்வையீடு செஞ்சாரு இன்றைய காலத்துல ஒரு மிகப்பெரிய சமூக அக்கறை உள்ளவர் என்று நம்மளே நம்ம நினைச்சுக்கிட்டோம். இது ஒரு நம்முடைய சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய விழிப்புணர்வான விஷயம் அல்ல. அப்ப நம்முடைய சமூகத்திலே இளைஞர்களை கட்டமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேண்டும். அவர்களுக்கு கல்வி விஷயத்தில் வழிகாட்ட வேண்டும், வேலைவாய்ப்புள்ள விஷயத்தில் வழிகாட்ட வேண்டும், ஒழுக்க விஷயத்தில் வழிகாட்ட வேண்டும், மாணவர்களுக்கு என்று தர்பியாக்கள் நடத்த வேண்டும். அப்ப இன்னைக்கு அத்தா பார்க்கிற வியாபாரத்தையே மகனும் போய் பார்த்து உட்கார்ந்து அவர் எங்கேயா போயிட்டாருன்னா பார்த்துக்கோப்பா, அங்க சரக்கு போயிடுச்சா, இங்க சரக்கு வந்துருச்சா, அங்க கொடுத்த வாங்கினியா, அமௌண்ட் வந்துருச்சா, அது அவர் பேர்ல போட்டு இவர்ல போட்டு அது அப்படியே அத்தா ஃபாலோ பண்ணியே குலத்தொழில் மாதிரி நம்முடைய வியாபாரங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை இறக்கி விட்டு அப்படியே உட்கார வச்சிடும். பிள்ளைங்களுக்கு நம்ம வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதே சமயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு எதிர்கால லட்சியத்துடன் கூடிய ஒரு வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த இளைஞரிடத்தில் எதிர்காலத்திற்குண்டான லட்சியம் இல்லையோ அவருடைய வண்டி கட்டுப்பாடு இல்லாத வண்டி, பிரேக் இல்லாத வண்டி, எங்க போய் நிக்கணுமோ நிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கை இல்ல, இப்படித்தான் போகணும், இதை நோக்கி இந்த இலக்கிய நோக்கி நம்முடைய பயணம் என்று பயணிக்கக்கூடியவர்கள் தான் நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியும். லட்சியம் இருந்தால் மட்டுமே அவர் அதனை அடைய முடியுமே தவிர இல்லை என்றால் அடைய முடியாது. இது விஷயமாக நமக்கு சொல்றாங்க. கலீஃபா உமர் நிறுவனங்களை பத்தி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே லட்சியம் இருந்துச்சான். தன்னைத்தானே அவர்கள் இந்த விஷயத்துக்கு முன்னுதாரணமா காட்டுறாங்க. கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க சொல்றாங்க, தன்னை குறித்து தானே சொல்லக்கூடிய செய்தி, லட்சியமும் குறிக்கோளும் கொண்ட ஒரு உள்ளம் எனக்கு இருந்தது. சிறு பிராயத்திலே ஒரு படிப்பறிவு இல்லாத ஒட்டகத்தை மேற்கு கூட லாயக்கில்லாதவன் என்று சொல்லி என்னுடைய தந்தை என்ன செஞ்சிருக்கிறார், என்னை தட்டி இருக்கிறார். காஞ்ச ரொட்டிக்கு கூட வழி இல்லாதவன் என்ற நிலையில் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வாலிப பருவத்திலே எனக்கு ஒரு சிந்தனை வந்துவிட்டது, எனக்கு ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. எப்படி எனது வீட்டை ஒரு ஈமானியத்தான வீடாக, ஒரு இஸ்லாமிய வீடாக ஆக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கலீஃபா அப்துல் மலிக் அவர்களுடைய மகள் பாத்திமா நான் நிக்கா முடிக்கணும் ஆசைப்படுறாரு. ஃபர்ஸ்ட் லட்சியம் தப்பில்லை, ஒரு வாலிபருக்கு வர வேண்டிய ஒரு எண்ணம் தான். ஆனால் அந்த எண்ணம் லட்சியத்தின் அடிப்படையில் வர வேண்டும். வெறும் வெளியழகை பார்த்து, சொத்து சுகங்களை பார்த்து, அல்லது கூட படிக்கிற பிள்ளை என்பதற்காக, அல்லது கூட பணி செய்கிற பிள்ளை என்பதற்காக அல்ல. ஒரு உயர்ந்த லட்சியம், என்னுடைய குடும்பம் ஈமானிய குடும்பமாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய கல்ச்சருடைய ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும், கலீஃபா அப்துல் மலிக் அவருடைய மகள் பாத்திமா நிக்கா முடிக்கணும் ஆசைப்பட்டு என்னுடைய லட்சியத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சான். இரண்டாவது, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவை ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே மதீனாவை நீதியுடனும் நேர்மையுடனும் நான் ஆளுநராக இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அல்லாஹ் அதனையும் என்ன செஞ்சான், எனக்கு நான் விரும்பியது போல கொடுத்தான். இது வெறும் ஆசை அல்ல, லட்சியம். ஆசை என்ற வார்த்தை சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் இது ஒரு லட்சியம். அதற்கு பிறகு சொன்னாங்க, நேர்வழி பெற்ற 4 கலீஃபாக்கள் ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தப்பட்ட கலீஃபாக்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வரிசையில் நானும் என்ன செய்யணும், இடம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அல்லாஹ் நான் விரும்பியது போல அதையும் எனக்கு நடத்தி கொடுத்தான். இப்பொழுது வயதாகிவிட்டது சொல்றாங்க, இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது. இப்போது என்னுடைய மனம் இதம் இந்த சொர்க்கத்தை நாடுகிறது, இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. நிச்சயமாக அல்லாஹ் அதையும் நாடுவான் என்று ஆசைப்பட்டார்கள். அதையும் அல்லாஹ் அவர்களுக்கு கபூல் செய்து அவர்களுக்கு உண்டான மௌத்தை கொடுத்து நாயகத்திற்கு அருகாமலேயே அடங்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தார் அல்லவா. இந்த லட்சிய பயணம் திடீரென்று வந்ததல்ல, கடைசி காலத்தில் தோன்றியதல்ல, இளமை பருவத்திலேயே இருந்தே வந்ததுதான் கலீஃபா உமர் அவர்களுக்கு வந்தது.
அதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் இந்த லட்சியத்தை அடைந்தார்கள். உயர்ந்த லட்சியத்தோடு இந்த வாழ்க்கையில் எவர்கள் பயணிக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே சாதனைகள் படைக்க முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது ஸ்டேரிங் இல்லாத வண்டி மாதிரி தான். இப்படி போமா, ரைட்ல போமா, லெப்ட்ல போமா, அது போற போக்குல போகும். நல்லா பாதுகாப்பானாக. நமக்கு முன்னுதாரணமாக சில செய்திகள் சொல்லப்படுகிறது. இந்தோனேஷியாவில் ஷேக் யூசுப் மன்சூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவர் இந்தோனேஷியாவில் ஒரு தாருல் குர்ஆன்ங்கிற ஒரு பெரிய அரபு பாடசாலை நடத்துறாரு. தாருல் குர்ஆன் அந்த மதரசா பேர். குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு மதரசா. இந்த மதரசால எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க தெரியுமா? அதாவது உறுதி செய்யப்பட்ட எண்ணிக்கை அடிப்படையில் 6 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த கல்வி நிலையத்திற்கு மொத்தம் பிரான்சஸ் மொத்தம் 6000 பிரான்சஸ் இருக்கு இந்தோனேஷியால. 6000 பிரான்சஸ். அது மட்டுமல்ல, இவர் மார்க்க விஷயங்களை என்ன செய்யறாரு, எழுத்தோடு நூல்களை எழுதி வெளியிடுறார். அதை என்ன செஞ்சிருக்கிறார், கிட்டத்தட்ட 230 நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய நிறுவனம். இவர்தான் நிறுவிய ஸ்தாபகர், இவர்தான் தாளாளர், இவர்தான் இதனுடைய அடிப்படை பவுண்டர். இவருக்கு வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 40 வயசு. சுபஹானல்லாஹ் சொல்லுங்களேன். 40 வயசு. 40 வயசுல சுபஹானல்லாஹ் 6000 பிரான்சஸ் கொண்ட மதரசா நிறுவி இருக்கிறார். இதுல வசதி இல்லாத 6000 மாணவர்களை இலவசமாக என்ன செஞ்ச மதரசாவை சேர்த்து படிச்சு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வாழ்க்கையில் லட்சியம் இல்லை என்று சொன்னால் எதையும் சாதிக்க இயலாது. நமக்கென்று ஒரு லட்சியம் வேண்டும். இந்த ஊருக்கு போறேங்கிற லட்சியத்தோடு ஒரு வாகனத்தில் ஏறாதான் அந்த ஊருக்கு போய் சேர முடியும். ஏதோ வர்றவங்க ஏறுறேன், எங்க போகட்டும். இவருடைய லட்சியம் அங்கு நிறைவேறுமா, நோக்கம் நிறைவேறுமா? நிச்சயமாக முடியாது. ஏன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பத்தி இந்த இடத்துல சொல்லி ஆகும். அவங்க சொந்த ஊரு புகார். வயசு 14. அப்ப அவங்க இமாம் புகாரி கிடையாது, சிறுவர் புகாரி. அந்த சிறுவர் புகாரி தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு தொழுவதற்கு போகிறார். அங்க 2 மார்க்க அறிஞர்கள் பேசிக் கொள்றாங்க. என்ன பேசுறாங்க? ஹதீசுகள், நாயகத்துடைய ஹதீசுகள் நிறைய இருக்குது. ஆனா இதுல எது ஹதீஸ் லைஃப், எது கவியான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ் எது, பலகீனமான ஹதீஸ் தெரியல. யாராவது இதை சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பேசிக்கிறாங்க. பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தவர் சிறுவர் புகாரி. அப்ப மனசுல சொன்னாரு, நான் அதை செய்யறேன் இன்ஷா அல்லாஹ், அதுக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்ற லட்சியத்தை அப்ப 14 வயசுல வச்சாரு. 14 வயசுல லட்சியம் வச்சா மட்டும் போதுமா? அவர் அந்த பயணத்தை தொடங்கினாரு. என்ன செஞ்சாரு? அல்லாஹு அக்பர். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செஞ்சாரு. எத்தனை ஹதீஸ்களுங்க? ஏற்கனவே ஹாஃபிஸ். 1 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி அதுல வெறுமனை என்ன செஞ்சாரு? ஒரு 65,000 ஹதீஸ்களை மட்டும் அப்படி சஹீஹான ஹதீஸா தேர்ந்தெடுக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில மட்டும் மார்க்க அறிஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் சந்திச்சிருக்கிறார். 4000 பேர் சந்திச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இரவும் நம்ம நைட்டு படுத்த காலையில் எந்திக்கிறோம், நான் ஸ்டாப் பாயிண்ட் மாதிரி. ஆனா அவர் கிட்டத்தட்ட 20-30 தடவை பதறி முடிப்பார். பதறி முடிச்சு அந்த நேரத்தில் ஒன்று செஞ்சு தொழுதுட்டு அந்த நேரத்தில் என்ன அந்த ஹதீஸை பற்றி விளக்கம் நிலவந்தா உடனே அந்த நேரத்தை உட்கார்ந்து எழுதுவாராம். இன்னைக்கு உலக முஸ்லிம்களால் குர்ஆனுக்கு அடுத்து நம்முடைய கரங்களிலே ஹதீஸ் என்ற தரமான ஹதீஸ் கிதாபுகளில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தம் உலக முஸ்லிம்களால் ஏகோபித்த கருத்தோடு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிலை வருவதற்கு காரணம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இளமை பருவத்திலே, வாலிப பருவத்திலே அவர்கள் எடுத்த லட்சியம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க விஷயமாக நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்க வச்சா எல்லா விஷயம் பேசுறோம். இந்த உலகத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தவங்களை பார்த்தாச்சு. இந்தோனேஷியால ஒருத்தர் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில என்ன லட்சியம் ஏற்பட்டது, அவர்கள் லட்சியத்தின் அடிப்படையில் என்னென்ன செய்திகளை சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். 1-2 ஹதீஸ்களிலே அவ்வளவு கொட்டி கிடக்குகிறது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இந்த செய்திகளை எல்லாம்
வேறு கண்ணோட்டத்தோடு பார்த்து இது முன்னறிவிப்பு செய்திகள், இது ஒரு புனிதமிக்கது என்று சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் விஷயம் அப்படி அல்ல. நபிகள் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ்வுடைய உத்தரவின் முன்னறிவிப்பாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்திலே இது லட்சியத்தின் எல்லை. எப்படி? லட்சியத்தின் எல்லை. இது சம்பந்தப்பட்ட அதிகப்படியான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதன்படி விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக, மேன்மக்களாக, லட்சியமுடைய மக்களாக, சமூக அக்கறை கொண்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.